3 நாட்கள் உங்களோட அங்கே இருந்து ஆண்டவர் எங்களுக்குள்ள தந்திருக்கிற சில பாறைகளை, சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நான் எப்படி சொல்றேன்னு தெரியல. இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண குழுவினருக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நிச்சயமாக நாங்கள் சரியான நேரத்தில் நல்ல வீரியமுள்ள விதைகளை விதைச்சிருக்கிற நம்பிக்கையோட நாங்கள் புறப்பட்டு போகிறோம். சரியாக அரை மணி நேரத்தில் நான் முடிச்சிருவேன். எங்களுடைய செக்ரட்டரி நாளைக்கு காலைல ராம்நாடு ட்ராவல் பண்ணணும். இன்னும் காலைல 6 மணிக்கு ஒரு ஷூட்டிங் இருக்குது. ஸோ நீங்கள் சீக்கிரமாக போக விரும்புறீங்களே, நாங்கள் சீக்கிரமாக போக விரும்புகிறோம். தான் உண்மை, சரிங்களா? அது இருக்கிற நேரத்தை நம்ம ப்ரீசியஸாக பயன்படுத்தலாம். எனக்கு நீங்கள் ஒரு சின்ன உதவி செஞ்சீங்க நல்லாயிருக்கும். இந்த தூணுக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க, இங்கே நம்ம சகோதரர்கள் எல்லாம் அப்படி வந்து இருக்கணும் க்ளோஸ்டாக கொஞ்சம் பக்கத்தில் வந்து உட்கார மாதிரி இருந்தீங்கன்னா இந்த செஷன் பிரயோஜனமாக இருக்கும். தேங்க்யூ. நான் இன்னும் 19 காரியங்களை நம்ம பார்த்துட்டோம். 19 காரியங்கள் நம்ம பார்த்துட்டோம். அதில் ஒன்று தான் நம்ம என்ன பார்க்கலாம். அது என்னன்னா கிரேட் கமிஷன், பிரதான கட்டளை. சரிங்களா? இந்த பிரதான கட்டளை பற்றி நம்ம சுருக்கமாக பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த 20 டாபிக்னு அதில் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க. எங்கிட்ட 3 நாள் ட்ரைனிங் நடத்துகிற மாதிரி அந்த டாப்பிக்கில் நடத்துவாங்க. அந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் எங்கிட்ட இருக்கிறாங்க. நான் முதல் நாள் சொன்னது போல் முன் சுவை தான். உங்களெல்லாம் நாக்கு நீட்டு சொல்லி லேசாக அப்படியே தொட்டு விட்டுருக்கோம். சரிங்களா? இந்த முன் சுவையில் எந்த பகுதி எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு சொல்லக்கூடியவங்க, அதாவது எங்களுக்கு நீ பெரியார நான் பெரிய அது தெரிஞ்சுக்கிறது இல்லை, நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. நான் உங்கள் ஃபீட்பேக்கை வச்சு நாங்கள் ஏசுனார்கிட்ட மார்க் பண்ண முடியாது, ரைட்டா? பட் என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோன்னா, நான் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சிலர் வந்து சில காரியங்களை எங்களோட பயிர்ந்து கொண்டாங்க. பாஸ்டர் பாபுராஜோட என்னோட நாங்கள் என்ன ட்ரை பண்ண விரும்புகிறோன்னா, இது ப்ராக்டிக்கலாக உங்கள் லைஃப்பில் எப்படிப்பட்ட எழுப்புதலை இது கொண்டு வருது. ஏன்னா இந்த 20 பயிற்சியின் நோக்கம், இந்த 20 தலைப்புடைய நோக்கம் வந்து ஏதோ ஒரு ஜெப கேம்புக்கு போயிட்டு வருவாங்க. எல்லாம் ஜெபம் பண்ண அலைவாங்க, ஒரு வாரம் அப்புறம் எல்லாம் இறங்கிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சீசத்துவ பயிற்சி போயிட்டு வருவாங்க, ஒரு வாரம் சீசத்துவமாக அப்புறம் இறங்கிடும். அப்புறம் தீர்க்கதரிசன முகாம் போயிட்டு வரோம், ஒரு வாரம் தீர்க்கதரிசனமாக அப்புறம் இறங்கிடும். இந்த 20 தலைப்புடைய நோக்கமே நீங்கள் தயவு செய்து உங்கள் மைண்டில் நீங்கள் எழுதிக்கிங்க. நிலைத்த எழுப்புதல். என்னது? இந்த 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 இன்குபேட்டர் சூழ்நிலையில முரசு மாதிரி ஆட்களை வச்சு மிரட்டி கொண்டு போய் வர்ற ரிவைவல் வந்து ரிவைவல் கிடையாது. கெட்மி நான் சொல்றது விளக்குதா? நீங்க உங்க மார்க்கெட் பிளேஸ்க்கு நீங்க போகும்போது நீங்க நிலைச்சு இருக்கணும் எழுப்புதல்னு சொல்லி அந்த 20 தலைப்புகள் இருக்குது. சில ஊழியக்காரங்க இருப்பாங்க, பயங்கரமா ஊழியம் செஞ்சிருப்பாங்க, செத்து போயிட்டாரு, அடக்கம் பண்றதுக்கு காசு இருக்காது. அது வந்து விசுவாச ஊழியம் நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா உன் பொருளாதாரத்தை, உன் மனைவியை, உன் பிள்ளைகளை உன்னால சரியா பராமரிக்க முடியலன்னா நீ என்ன ஊழியத்துக்கு செஞ்ச? நான் கேட்கறது கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின், ஆனால் உண்மையான கொஸ்டின். இந்த ஆண்டவர் வந்து நம்ம ஊழியத்தை கட்டி எழுப்பும் போது தனிப்பட்ட மனுஷனை கட்டி எழுப்புறார், அவனுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புறார், அப்புறம் தான் ஊழியங்களை கட்டி எழுப்புறார். ப்ரையாரிட்டிஸ் நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. நான் இன்னொரு சர்மனுக்கு நான் போகிறது இல்லை, ரைட்? அப்போ அந்த நிலைத்து எழுப்புதலுக்கு தான் 20 காரியங்கள். டைம் மேனேஜ் பண்ண தெரியாத ஒரு ஆளால லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லாக ஊழியம் செய்ய முடியாது. அவன் என்ன திறமைசாலியாக இருந்தாலும் வேஸ்ட். பொருளாதாரத்தை மேனேஜ் பண்ண தெரியாத ஆளால ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு கிறிஸ்துவுக்குள்ள வெற்றி வாழ்க்கை வாழ முடியாது. ஏன்னா பொருளாதாரத்தில் அவன் நலிவடைஞ்சாலும் நாளைக்கு போய் நீ கூட்ட ஏசாமி உனக்கு என்னப்பா அவர் செஞ்சாருன்னு ஆண்டவர் அறியாத ஒருத்தன் கேட்பான். ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண தெரியாத ஒரு மனுஷன் வந்து ஏசு உனக்கு சுகம் தர்றாரு அப்படின்னு சொன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த 20 தலைப்புகளுடைய நோக்கம் என்ன கேட்டீங்கன்னா, we should live a balanced life. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இதுல அது பெருசு, இது பெருசு, அது குறைஞ்சது, இது அதிகம், அது இல்லை. ஒரு சமச்சீரான, ஒரு ஆவிக்குரிய, ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு இந்த 20 தலைப்புகள்லையும் முன் சுவையை தான் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது எங்கள் பயிற்சியினுடைய முழு காரியம் இல்லை. பட் உங்களை நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்னா, நீங்க போய் இவைகளை தொடர்ந்து சிந்திக்கிறவர்களாக, இவைகளை தொடர்ந்து அநேக தகவல்களை
நீங்க பெற்றுக்கொள்கிறவர்களாக, முரசு சொன்ன மாதிரி வாஞ்சையும் விருப்பத்தையும் உண்டு பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை அவர் எந்த ஃபீல்டில் அவர் எக்ஸ்பர்டைஸா மாற்ற விரும்புகிறாரோ அந்த ஃபீல்டில் உங்களுக்கு அநேக தொடர்புகளை அவர் தருவார். அவர் சொன்னார், 7 வருஷமா நான் இருக்கிறேன், நான் பின்பற்றுகிற தீமோத்தேயுக்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க, சீசர்ல உருவாக்கணுங்கிற தீர்மானத்தை எடுத்தேன்னு சொல்லி செங்கல் எழுதினாரா? சொன்னீங்களாமா? நீங்க எப்படி எல்லாரையும் எழுத வச்சு நீங்க எழுத மாட்டீங்க, சரிங்களா? அதை செய்யறதுக்கு அவரோட கனெக்ட் பண்றதுக்கு ஆண்டவர் எங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. நாங்க அதான் செஞ்சுட்டு இருக்கோம், சீசர்ல நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம், ரைட்? இப்போ நான் 2 வாலண்டியரை நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க தயவு செய்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வரும்போது பஸ் பஞ்சர் ஆச்சு, எங்க அப்பா அடிச்சாங்க, அந்த கதையெல்லாம் தேவையில்லை. நீங்க வரணும், உங்க பேர் சொல்லணும். இந்த பயிற்சி மொத்தத்துல எந்த விதத்துல உங்களுக்குள்ள ஒரு ஃபயரை, ஒரு ரிவைவலை கொண்டு வந்திருக்குது, அதை நீங்க எப்படி சஸ்டெயின் பண்ண போறீங்க, அதை எப்படி நீங்க தக்க வைக்க போறீங்க, நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற பாயிண்ட சுருக்கமா சொல்லக்கூடிய 2 வாலண்டியர்ஸ் வேணும். எனக்கு தர்ற நேரத்தை நான் உங்களுக்கு தர்றேன். யாரு அந்த 2 பேர்? உமால முடியும். கமா ஜம்மா ஒரு கைதல் முடியும். தேவனுடைய நாமத்துக்கு சொஸ்திரம் உண்டாவதாக. எடுத்த தீர்மானங்கள்னா, இப்போதைக்கு அதாவது ஒரு காலேஜ் முடிச்சிருக்கேன், தேவனுக்காக சாட்சியாக வாழணுங்கிறது ஆசை, என்னோட விருப்பம். தேவன் அழைத்தார் அப்படின்னு தெரியாது, எனக்கு ஆசை தேவனுக்காக வாழணும், அவருடைய சித்தப்படி நடக்கணும். தேவனும் அப்பவும் அதே மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் உறுதிப்படுத்துகிறாங்க, நடத்துகிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி அப்போ அண்ணன் தான் கேம்பு கூப்பிட்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா, அந்த கேம்ப் மூலமாக என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, லைஃப்பில் தேவன் நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் தேவன் தான் கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்லுவோம். அந்தளவுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க, வழி நடத்தியிருக்காங்க, நிறைய ஃபெலோஷிப் உண்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கேம்பில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக், ஏதோ ஒரு பலவீனம் இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன அப்படின்னா, நான் அடுத்து போய் எப்படி செயல்பட போகிறேன், அதுதான். அநேக கேம்ப் அட்டன் பண்ணுவோம், பாஸ்டர் சொன்ன மாதிரி அப்ளிகேஷனில் வந்து நம்ம வந்து டவுன் ஆகிடுவோம், ஆமாம் ஃபெயில் ஆகிடுவோம். கொஞ்ச நாள் நல்லா போவோம், திடீர்னு ஏதோ ஒரு சோறு விழுந்துடும். அடுத்து என்ன அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி சீசத்துவ பணிக்காக அழைக்கப்பட்டிருக்கோம், நம்ம நிற்கணும். நம்ம நின்னா மட்டும்தான் நம்ம அடுத்து கொண்டு வர்றவங்கள நிற்க வைக்க முடியும். நம்மளே நிற்காம சும்மா விழுந்து இருந்துட்டு அடுத்தவங்கள்ட்ட போயிட்டு நீ நில்லுங்கிறது வேஸ்ட். அதனால் வர்ற நாட்களில் தேவன் எப்படி பயன்படுத்த விரும்புகிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி சரியாக ஒப்பு கொடுக்கணும், சரியாக நடக்கணும். எப்படின்னா ரொம்ப இதாக இருந்துச்சுப்போம். இன்னைக்கு நம்ம அந்த கன்வெர்டட் அவங்க வந்து அந்த அங்கிள் வந்து மெசேஜ் கொடுத்தாங்க, என்னடா வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னு தோணுச்சு. சில நேரங்கள் என்னன்னா, நம்மளும் ஏதோ பண்ணுறோன்னு தோணும். என்ன தோணுச்சுன்னா, என்ன வாழ்கிறோம், ஒன்றுமே இல்லை. தேவனுக்காக பலப்படணும், நம்ம பண்ணுறலாம் ஒரு விஷயமே கிடையாது. அநேக நேரங்கள் அப்படி பண்ணியிருக்கோம் மனசில் நம்மளை நினச்சிக்கிட்டு இதாக தான் இருக்கும். தேவனுக்காக ஒன்றுமே பண்ணல, எவ்வளவோ பண்ணலாம், எவ்வளவோ நம்ம அர்ப்பணிக்கலாம். அர்ப்பணிப்புங்கிறது கம்மியாக தான் இருக்குது. தேவனுக்காக எந்த அளவுக்கு அர்ப்பணிச்சு அவருக்காக எந்த அளவுக்கு செயல்படணும். இந்த உலகத்தில் ஒரு பவுல் செயல்பட்டார், ஒரு பேதுரு செயல்பட்டார், அந்த அளவுக்கு நம்ம செயல்பட முடியுமான்னு தெரியாது. ஆனால் நம்ம ஒப்பு கொடுத்து தேவனுக்காக என்ன முடியும், நம்மளும் ஒரு பவுலாக வரலாம், ஒரு பேதுருவாக எழுத முடியும். அந்த மாதிரி நம்ம செயல்படணும். இன்னைக்கு இந்த காலத்துக்கிட்ட என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஊழியங்கள் தான் அவசியம். கிறிஸ்தவர்கள் சொல்கிறவங்க அநேகர் இருக்காங்க, அநேக கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. கிறிஸ்துக்காக வாழ்கிறவங்க கம்மியாக தான் இருக்காங்க. நம்ம மெய்யா கிறிஸ்துவுக்கு வாழ்கிறவங்களா இருக்கும், கிறிஸ்துனா இவர் தான் அப்படிங்கிறத வெளியே காட்டுறவங்களாம் நம்ம இருக்கணும். கிறிஸ்துவ வந்து இன்னும் நிறைய பேருக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால நம்ம மூலமாக அவங்க கிறிஸ்துவ ஐடென்டிஃபை பண்ணுறவங்களா இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம நிற்கணும், நின்று காட்டி அவங்களையும் இதுதான் கிறிஸ்துவ அப்படிங்கிறத காட்டணும். அது மட்டும்தான். மகளிர் அணியில டீச்சர் வாங்க, டீச்சர் வாங்க, நீங்க வாங்க. வேற யாரும் இருக்கீங்களா? அதாவது என்ன நீங்க ஃபீல் பண்றீங்க, அதான் சரியா? வாங்க, சுருக்கமா சொல்லுங்க. நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, எழுப்புதல்னா நான் நினைச்சது மேக்ஸிமம் ப்ரேயர் பண்ணணும் மற்றவங்களுக்காக. இந்த
ஹிந்துஸா இருக்காங்க, முஸ்லிம்ஸா இருக்காங்க, அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும், அவங்கள எப்படியாவது ஜோம் பண்ணி அவங்க ரட்சிக்கப்படணும், அந்த கான்செப்ட்ல தான் இருந்தேன். இப்போதான் இங்க வந்து நிறைய கத்துக்கிட்டு புதுசா இருந்துச்சு. நிறைய கேள்விகள்லாம் வரும். ஒவ்வொருத்தரும் நம்ம ப்ரேயர் பண்ண சொல்லும்போது மேக்ஸிமம் பிளெஸிங்ஸை பத்தி பண்ணுவாங்க. நம்மளை கரெக்ட் பண்ற மாதிரி இருக்காது. எப்போ நான் பண்ணுவோம், இந்த மெசேஜ் கொடுக்குற நேரம் நல்லா கேட்டுட்டு வீட்டுக்கு போனோன்னு மாறல, அப்படிதான் இருந்திருக்கோம். இங்க வந்துதான் எழுப்புதெல்லாம் நமக்குள்ள வரணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். அப்புறம் ஆண்டவரோடு உள்ள உறவு, இது இன்னைக்கு அவங்க சொல்லி கொடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நிறைய எனக்கு என்ன கேள்வி வரும் அப்படின்னா, ஏசப்பாவோட பேசும்போது சில வர்ஷிப் நடத்தும் போது கைத்தட்ட சொல்லுவாங்க. எனக்கு அதுல வந்து கைத்தட்டினாதான் அந்த ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறத என்னால் உணர முடியாது. நானே கண்ணை மூடி உணர்ந்து பாடுவேன். ஆனா கைத்தட்டுங்கன்னு சொல்லும் போது என்னோட மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்கு. இப்போ வந்து இதுல எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க, நம்ம வந்து கைத்தட்டுறது மட்டும் இல்ல, உணர்வோடு நம்ம வந்து ஆண்டவரை துதிக்கிறது தான் ஆண்டவரோட நம்ம பேசுறோம் அப்படின்னு கற்றுக் கொடுத்தாங்க. இன்னும் நிறைய மறந்துக்குது, நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. இருபதாவது தலைப்பு காலையில பாய் சரிங்களா? காலைல பாய் பேசும்போது அதை கொண்டு வந்து நிறுத்தினாருன்னு அதை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18, 19, 20 வசனங்கள். கிரேட் கமிஷன். இந்த 19 காரியங்களையும் இன்புட்டா கொண்டு வந்திருக்கிற ஒரு மனிதன், அவன் செய்ய வேண்டிய காரியம் தான் இந்த கிரேட் கமிஷன். அதற்கு நான் சொல்ல புரியுது. இந்த 19 காரியங்கள் இருக்குல்ல, இந்த 19 காரியங்களையும் தன்னகத்தே உடைய மனிதன் அவன் செய்ய வேண்டிய அந்த ஆக்ஷன் ஸ்டெப், இந்த 19 தலைப்புல உள்ள காரியங்களும் அவங்களுக்குள்ள நடக்கணும். இந்த 20வது காரியம் அவங்க மூலமா நடக்கணும். இன்னைக்கு ஊழியம் 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 அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அது அவசியம், நல்ல விஷயம். பட் இந்த ஊழியத்தை ஏன் நம்ம செய்யறோம்? யாருக்காக செய்யறோம்? யார் சொல்லி செய்யறோம்? இங்க இருக்கிற விகாஸ் சோபாங்கிற கம்பெனில வேலை செய்யறாரு. அந்த கம்பெனில வந்து அவருக்கு என்ன கொடுத்துருப்பாங்க? இன்டர்வியூ முடிஞ்சவொடனே, இங்க விகாஸை காணல, இங்க இருக்கிறீங்களா? சாரி, இடத்த மாத்திட்டீங்களா? இன்டர்வியூ முடிஞ்சவொடனே என்னமா கொடுத்தாங்க உங்களுக்கு? ஆஃபர் லெட்டர். அந்த ஆஃபர் லெட்டர்ல ஃபுல் டேட்டா இருக்கும். எவ்வளவு சம்பளம், எவ்வளவு நேரம் வேலை செய்யணும், டூஸ் என்ன, டோன்ட்ஸ் என்ன, ஆஃபர் லெட்டர். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஊழியம் செய்யணும் ஊழியம் செய்யணும் ஊழியம் செய்யணும் இப்படி எல்லாரும் சொல்றது இல்லை. சொல்றவங்களுக்காக ஸ்தோத்திரம். அப்படி சொல்ற கொஞ்சம் பேருக்கும் தம்பி நல்லா சொல்லிட்டு அவர் சொன்னாரு, ஆண்டவருக்கு சித்தமானா, ஆண்டவர் சொன்னார்னா எனக்கு தெரியல, அப்படி இல்லை. இயேசு வந்து 2 விதமான அழைப்பை கொடுத்திருக்கிறார். ஒன்று எல்லாரும் மேலே இருக்கிற ஒரு அழைப்பு, அது என்னன்னா பொதுவான அழைப்பு, ஜெனரல் கால். அந்த பொதுவான அழைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் யார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அவங்க எல்லாரும் ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய அழைப்பு அவங்க மேல இருக்குது. ராமேன்னு சொல்லுங்க. நீங்க கடைக்கு போறீங்க, லீ பிராண்ட் ஜீன் அன்னைக்கு 1000 ரூபாய்க்கு 3 ஜீன்னா ஓனர்கிட்ட போய் டீல் பேச மாட்டீங்க. என் ஃப்ரெண்டெல்லாம் வர சொல்றேன், எனக்கு ஒரு 4 ஜீன் தருவீங்கன்னு கேட்க மாட்டீங்க. அங்கிருந்தே குரூப்ல போடுவீங்க, இந்த பிராண்ட் ஷோரூம்ல 1000 ரூபாய்க்கு நீங்க ஒரு நாளைக்கு 3 ஜீன் தராங்கன்னு சொல்லுவீங்க. ஏன்னா உலகம் சொல்றது யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம். அப்போ ஆண்டவர் இயேசுவை நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டதுனால எவ்வளவு இன்பங்களை நம்ம பெற்றிருக்கிறோம். இது அறிவிக்கக்கூடிய ஒரு அரசு ஆணைய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அரசு ஆணை தான் நான் சொன்ன காலைல பேசின அன்பான சகோதரர் சொன்ன அந்த மத்தேயு 28, 18, 19, 20. இட்ஸ் நாட் அன் ஆஃபர் லெட்டர். ஆஃபர் லெட்டர்னா பிடிக்கல கிழிச்சு போட்டு போகலாம். இட் இஸ் நாட் அன் ஆஃபர் லெட்டர், இட் இஸ் a commanding order. இட்ஸ் a commanding order. அது ஆண்டவருடைய அரசாணை. இயேசு பூமியில பேசின கடைசி வார்த்தை, இப்போ லென்த் காலங்கள் துவங்கிடுச்சான்னு தெரியல, துவங்க போதான்னு தெரியல, 7 வார்த்தைகள்லாம் நம்ம சபையில பேசி நிறைய தியானம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். அது இயேசு மரிக்கிறதுக்கு முன்னால பேசின 7 வார்த்தைகள். ஆனா இது இயேசு மரிக்கிறதுக்கு முன்னால பேசின வார்த்தை இல்ல. மரித்து மரணத்தை ஜெயித்து சாவுக்கே சாவுமணி அடித்தவரா அவர் பரலோகத்தில் எழுந்தருவதற்கு போவதற்கு முன்பதாக இந்த பூமியில
நின்று உச்சரித்த கடைசி வார்த்தை இந்த பிரதான கட்டளை. இது ஏன் நம்மளுக்கு சொல்லலாம் இம்பார்ட்டன்ஸ், எந்த வார்த்தை எப்ப பேசப்படுதுங்கிறது ரொம்ப முக்கியம். காலையில சொன்னாங்க மரிக்க போறதுக்கு முன்னால சில சமயம் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. மரிக்க போறவங்க சொன்னாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சு முடிப்பாங்க. அவங்க சொன்னாங்க எஸ், மரிக்க போறதுக்கு முன்னால பேசப்படுகிற மனிதனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு மவுஸ் இருக்குது. ஆனா இந்த வார்த்தை ஆண்டவர் இயேசு மரிக்க போறதுக்கு முன்னால பேசின வார்த்தை இல்ல, மரித்து மரணத்தை ஜெயித்தவரா, அவர் வெற்றி வேந்தனா, பிதாவினிடத்துல போவதற்கு முன்பதாக இந்த பூமியில நின்று திருவாய் மலர்ந்த வார்த்தை இந்த மத்தேயு 28:18-19-20 கிரேட் கமிஷன். ஆங்கிலத்துல கமிஷன்ங்கிற வார்த்தை தமிழனுக்கு எப்படி தெரியும் கேட்டீங்கன்னா, புரியுது அவங்களுக்கு? என்ன மாப்பிள்ள கமிஷன் அடிச்சியா சொல்லுவாங்க செல்பாபேல் அம்மா, டேய் போடா கடைக்கு போய் கடுகு வாங்கிட்டு வாடா, அவங்க அப்பா தெரிஞ்ச கோவப்படுவாங்க, லிஸ்ட்ல போட மறந்துட்டோன்னா அவங்க இருப்பான். என்ன தருவோம்மா, ஒரு 100 rupees தருவியா? அதான் கமிஷன், டீல். ஆனா இந்த கமிஷனிங்கிற வார்த்தை எங்க பயன்படுத்தப்படுகிற வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா, 6 மாசம் இல்ல 1 வருஷம் 2 வருஷம் மிலிட்ரியில இல்ல ஏர்ஃபோர்ஸ்ல இல்ல நேவில அரசாங்கம் நல்ல தரமான வாலிபர்களை தெரிந்தெடுத்து அவங்களை நல்ல பயிற்றுவித்து அவங்கள பணிக்கு அனுப்புறதுக்கு முன்னால அந்த பயிற்சியின் நிறைவா அவங்கள கமிஷன் பண்ணி அவங்களை அனுப்புவாங்க. அது வரைக்கும் அவங்க வெறும் ட்ரெயினிஸா இருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க கமாண்டிங் ஆபீசர்ஸா மாறுவாங்க. அந்த கமிஷன்ங்கிற வார்த்தை அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வார்த்தை. இந்த செஷனை ஆரம்பிக்கும் போது தேவ மனுஷனாகிய பாஸ்டர் ராஜன் மூலமா ஆண்டவர் சொன்னாரு, தேவ சேனையா நாம் எல்லாரும் எழும்பணும். நாங்க நம்புறோம் இந்த 2 நாட்கள் அநேக காரியங்களை எங்க குழுவில் உள்ளவங்க மாத்திரம் அல்ல, பல ஊழியக்காரர்களை கொண்டு பல சாட்சிகளை கொண்டு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி நம்மளை உருவாக்கி அவருடைய பெரிய வேலைக்காக நம்மை அனுப்பும்படி ஒரு கும்பல் அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இன்னொரு கும்பல் எப்படிப்பட்ட கும்பல் கேட்டீங்கன்னா, ஏற்கனவே ஊர்னவங்க. ஐயா நாங்க ஏற்கனவே என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், ஊழியம் தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவங்களெல்லாம் இப்ப என்ன செஞ்சிருக்குன்னா ஓவர் ஹாலிங் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. ஓவர் ஹாலிங், பழைய வார்த்தை ஓவர் ஆயிலிங். சைக்கிளை கம்ப்ளீட்டா பிரிச்சு போட்டு என்ன பிரதர் திரும்ப மாட்டி சைக்கிள் எழுதி போட்டுப்பாங்க, ஓவர் ஆயிலிங் அப்படிம்பாங்க. அது பேர் ஓவர் ஹாலிங். அப்படின்னா மொத்தமா பிரிச்சு மேஞ்சிருக்கு, புது வண்டி மாதிரி வண்டின்னு அர்த்தம். அதுக்கு ஓவர் ஹால் பண்ணி ஒரு கும்பலை ஆண்டவர் அனுப்ப விரும்புறார். எதுக்கு அனுப்ப விரும்புறாருன்னா, தேசம் தேவையோடு இருக்கிறது. தேசத்துல ஆண்டவரை பற்றி அறியாத ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறது. இப்படிப்பட்ட பிரபலம் இல்லாத, சப்தம் இல்லாமல் நடைபெறுகிற பயிற்சிகளுடைய பெரிய நோக்கம் என்னவென்றால், அங்கே உருவாக்கப்படுகிறவர்கள் அவங்க படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, ஊழியர் செய்யற இடத்துல ஆண்டவரை பற்றி அறிவித்து ஒரு கூட்ட ஜனங்களை சுவிசேஷத்தினால ரட்சிக்கவும், அது மாத்திரம் அல்ல சீஷர்களாக அவர்களை உருவாக்கி சந்திக்கப்படாத இடங்களுக்கு அவர்களை அனுப்பவும் ஆண்டவர் இந்த நேரத்துல நம்மளை கூப்பிட்டு வச்சிருக்கிறார். உலகம் சொல்லுது வேலை காலி இல்லை. நான் சின்ன பையனா இருக்கும் போதெல்லாம் அட்டையில் எழுதி தொங்க விட்டுருப்பாங்க, சின்ன சின்ன கம்பெனிலாம் பார்த்துருக்கிறேன். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி போர்டு என்ன குவாலிட்டியில் இருக்கோ அதே குவாலிட்டியில் போர்டு எழுதி போட்டுருக்காங்க. என்னன்னா நோ வேகன்சி. ஏன்னா பதில் சொல்லி போர் அடிச்சிருச்சு வாட்ச்மேனுக்கு. அதனால வெயில் அடிச்சாலும் மங்காத தரமுள்ள ஒரு போர்டை போட்டுருக்காங்க. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் சொல்லுகிறது, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். எல்லாரும் ஜெபத்துக்கும் பதில் கொடுக்கிற அந்த இயேசுவின் நாமத்தை உடைய அந்த இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு ஜெப குறிப்பு இருக்கிறது. எல்லா தேவையும் சந்திக்கிற அந்த இயேசு சொல்றாரு, எனக்கு ஒரு தேவை இருக்கிறது. அவருடைய ஜெப குறிப்பு என்ன, அவருடைய தேவை என்னன்னு சொன்னா, அறுவடையின் பணியாளர்கள் அவர்களுக்கு தேவை. The Great Commissioner இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து அவர் கொடுத்தார். ஒரு பெரிய கும்பலை பார்த்து அவர் கொடுக்கல. நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா நம்பர்ஸ்ல பார்க்கும்போது ஆண்டவர் மல்டிடியூடுக்கு அவர் ஊழியர் செஞ்சார், பெருந்திரளான மக்களுக்கு. ஆனா அந்த பெருந்திரளான மக்கள்ல எண்ணிக்கையில நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா ஒரு 5000 ஒரு நம்பர் இருக்குது. எந்த நம்பர் அது?
5 அப்பம் அதுதான் பிக் நம்பர். அந்த 5000 புருஷர்கள். ஆனா 5000 பேரை கூப்பிட்டு ஆண்டவர் இந்த சீரியஸான மேட்டரை பேசல. 5000 பேரை கூப்பிட்டு அவர் பேசல. அவர் சொன்னாரு அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். ஆனா ஒரு பெரிய குரூப்ட அவர் இந்த வேலையை ஆண்டவர் பண்ணல. அவர் அந்த பெரிய வேலையை தான் நேரடியா உருவாக்குன எத்தனை சீசர்கள்? சத்தமா சொல்லுங்க. 11 சீசர்கள்ட்ட அவர் ஒப்பு கொடுத்தார். அதை நீங்க பாத்தீங்கன்னா 17ஆவது வசனத்துல போட்டிருக்குது. 11 சீசர்கள்ட்ட அவர் ஒப்பு கொடுத்தார். அவங்ககிட்ட 3 காரியங்கள் அவர் பேசுறார். இந்த 3 காரியங்களை நான் சொல்லினா ஜெபிச்சு நம்ம முடிக்கலாம். முதலாவது காரியம் அவர் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குட்டி பிள்ளைகளுக்கு ரைம்ஸ்ல சொல்லுவாங்க, ஏ ஃபார் சொல்லுங்க, ஏ ஃபார். இந்த பிரதான கட்டளையில ஃபர்ஸ்ட் பார்ட் எதை பற்றி பேசுறீங்கன்னா, it speaks about authority. A for authority. ஆண்டவர் இயேசு தன்னுடைய 11 சீசர்களை பார்த்தவர் சொல்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சீசர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் பின்மாற்றத்துல போயிட்டு வந்த பயிர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆமாவா இல்லையா? தெரியல உங்களுக்கு? நீங்க 16வது வசனத்துல அதை வாசிங்க. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். இன்னொரு முறை வாசிங்க. சிலரோ சந்தேகப்பட்டார்கள். புரியுதா உங்களுக்கு? இயேசு இந்த பிரதான கட்டளையை அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அவங்க ஒண்ணு விசுவாசத்துல பலப்பட்டவர்களா, ஸ்ட்ரெங்தன் ஆனவங்களா அவங்க இல்ல. They were weak in some areas. இன்னைக்கு இந்த பயிற்சியை முடிச்சு நம்ம புறப்பட்டு போறோம். நம்ம சொல்லலாம் இதெல்லாம் நல்லா இருக்குது, ஆனா திரும்ப நான் என் ஊருக்கு போகும்போது அந்த சவால்களை, அந்த பிரச்சனைகளை, அந்த தேவைகளை எப்படி நான் சந்திக்க போறேன்னு தெரியல. 2 நாள் எல்லாமே மறந்துருச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்தோம், ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருந்தோம். முரசு பாசிட்டுனா ஐ ஜாலின்னு இருந்தோம். ஆனா திரும்ப எங்களுடைய பிளேசஸ்க்கு போகும்போது சந்திக்கப்படாத சில பகுதிகள் இருக்கிறது, சில பிரச்சனைகள் இருக்கிறது, சில நெருக்கடிகள் இருக்கிறது, சில பதில் சொல்ல வேண்டிய பகுதிகள் இருக்கிறது, சில சந்திக்கப்படாத எதிர்ப்புகள், சந்திக்கப்பட வேண்டிய எதிர்ப்புகள் இருக்கிறது. இயேசு பாருங்க எவ்வளவு பெரிய வர்க்க முடிச்சிட்டு, அவர் மிஷனரியா வந்து எவ்வளவு பெரிய வேலையை முடிச்சிட்டு சீசர்கள் எல்லாம் போய் தேடி பிடிச்சு போய் மீன் பிடிக்க போனவனுக்கு மீனை பொறிச்சு கொடுத்து, வாப்பா நீ கை போட்டு செக் பண்ற, போட்டு செக் பண்ணு காமிச்சு அப்படியெல்லாம் பில் பண்ணி கொண்டு வந்து வேலையை கொடுத்துட்டு போலான்னு பார்க்கும்போது அங்க அவங்க என்ன செய்யறாங்க? சொல்லுங்க என்ன செய்யறாங்க? உங்க பலவீனம் தான் ஆண்டவருக்கு பலனா இருக்கு. நீங்க உங்க பலவீனத்தை பார்க்காதீங்க, உங்க இயலாமைகளை பார்க்காதீங்க. உங்க சூழ்நிலைகள் ஒருவேளை இவங்களுக்கு விரோதமா நிதர்சனமான உண்மைகளா இருந்தாலும் அதை நீங்க பெருசா பார்க்காதீங்க. தேவன் உங்க மேல வச்சிருக்கிற அழைப்பையும், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தேவனுடைய ஆணையையும் நீங்க பாருங்க. சிலர் என்ன செய்தார்கள்? சந்தேகப்பட்டார்கள். ஒருவேளை இயேசு இடத்துல நான் இருந்தேன்னா உங்களை வச்சு நான் மாரடிச்சதுக்கு அப்படி நான் தலையில அடிச்சிருப்பேன். But still he believed. ஆனாலும் அவர் அவங்க என்ன செஞ்சாரு? சொல்லுங்க என்ன செஞ்சாரு? நம்பினாரு. ஆண்டவர் முரசு அடிக்கடி சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆண்டவர் கிறிஸ்தவர்கள் எல்லாம் நம்பல, அதனாலதான் எண்ணி எழுப்பி இருக்கிறாரு நேத்து. I love that daring statement. Yes, இப்படிப்பட்ட இக்கட்டான காலகட்டத்துல வாழ்றதுக்காகவே ஆண்டவர் நம்மை விசேஷித்த விதத்துல வடிவமைத்து இந்த பூமியில நம்மை பிறக்க பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? Tough people are designed for tough times. நான் அப்படிதான் நான் பார்க்கிறேன்.
சராசரியா வாழ்ந்து முடிக்கணும்னா சுமூகமான காலத்துல ஆண்டவர் இந்த பூமியில நம்மளை அனுப்பி இருக்கலாம். முரசு எவன் உரசுனாலும் முரசு ஒளியை இயேசுக்காக ஒழிக்கணும்னு சொல்லிதான் ஆண்டவர் இப்படிப்பட்ட இக்கட்டின் காலகட்டத்தில் நம்மளை வச்சிருக்கிறாரு. ராமேன்னு சொல்லுங்க ஆண்டவருக்கு. உங்க சூழ்நிலையை விட, உங்க பிரச்சனையை விட, உங்க தேவையை விட, உங்க எதிர்காலத்தை விட, உங்களை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற தேவ திட்டமும், உங்க வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற கிருபா வரங்களும் அபிஷேகங்களும், அது எல்லா அதிகாரங்களையும் உள்ளடக்கி இருக்கிற ஒன்று. அதனாலதான் இயேசு சீசர்ல பார்த்து சொன்னாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது? கொடுக்கப்பட்டிருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன அர்த்தம்? உன்னைய ஓ அதிகாரத்துல அனுப்பல. உன்னை யார் அதிகாரத்துல அனுப்புற? சொல்லுங்க, யார் அதிகாரத்துல? கமா சத்தமா சொல்லுங்க, யார் அதிகாரத்துல? ஏன் அதிகாரத்துல? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய சித்தப்பா பிள்ளைகளா இருக்க முடிய அதிகாரம் கொடுத்தார். அப்படியா? இல்ல பெரியப்பா பிள்ளையா? சொல்லுங்க, என்னது? புரியுதா உங்களுக்கு? ரத்த சொந்தம். ரத்த சொந்தத்துல தான் சொத்துல உரிமை பாராட்ட முடியும். ஆமோதிக்கிறவங்க ராமன் சொல்லுங்க. சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் லொட்டு லொசுக்கு எதா இருந்தாலும் டிக்கெட்டா வாங்கினா யார் யார் அவங்க வயிற்றுல பிறந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சொத்து. நான் சொல்றது ஆமாவா இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, நீ பலவீனப்பட்ட நிலைமையில இருக்கலாம், நீ சந்தேகப்பட்ட நிலைமையில இருக்கலாம், நீ எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் உன்னை அதிகாரத்தை கொடுத்து பயங்கரம் உள்ள பராக்கிரமசாலியாய் நான் உன்னை அனுப்புகிறேன். A for authority. Great Commission first part இதுதான். A க்கு அப்புறம் என்னது ஆங்கிலத்துல? B for சத்தமா சொல்லுங்க. B for ball. B for blessing. இந்த Great Commission நீங்க எடுத்து உங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா என்ன ஆசீர்வாதம் இருக்குது? பார்த்து சொல்லுங்க. என்ன ஆசீர்வாதம் இருக்குது அதுல? பைபிள் இல்லையா? என்ன ஆசீர்வாதம் இருக்குது? எல்லாம் அதிகாரம் முடிஞ்சிட்டு பிரதர், அதிகாரத்திலே இருக்கீங்களா? கொஞ்சம் இறங்கி வாங்க. அது ஆசீர்வாதமா? சத்தமா வாசிக்குமா? பொன் சொல்றாங்க. என்ன பொன்? பொன் சொல்லினா சொல்றாங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ராமன் சொல்லுங்க. நம்ம நிறைய பேர் ஆசீர்வாதம் வேற எதெல்லாமோ நினைச்சிட்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் உண்டாக்குன ஆண்டவர் நமக்கு கூட இருக்கிறார், நம்மோட கூட இருக்கிறாரா? எங்க போனாலும் இருக்கிறாரா? எப்ப போனாலும் இருக்கிறாரா? மனுஷனுடைய பிரசன்ஸ மட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் ரெண்டு. ஒன்னு டைம், இன்னொன்னு ஜியோகிராபிக்கல் ஏரியா. ஒன்னு காலம், இன்னொன்னு பூகோளம். இப்ப ஜோ பைடன் அமெரிக்கால பிரசிடண்டா இருக்கிறாரு. அவரு நான் இப்ப பிரசிடண்ட் ஆயிட்டா இந்தியா ஒரு முடிவு எடுக்கிறவர் எடுக்க முடியாது. அவர் எங்கதான் எடுக்கணும்? விளங்குதா விளங்கலையா? முன்னால நம்ம ஆட்கள் அம்மா 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 இப்ப அவங்க பேர் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப அந்த அம்மாவோட காலம் என்ன செஞ்சிருச்சு? காலமும் பூகோள வரையறையும் மனிதனுடைய அதிகாரத்தை மட்டுப்படுத்தக்கூடிய ஒன்று, கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்று. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த பிரதான நிறைய பேர் வீட்டுல எழுதி போட்டிருப்பாங்க, இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அவங்க ஆபீஸ் போகும்போது, அப்புறம் இவங்க கடத்தருக்கு போகும்போது, சொந்தக்கார வீட்டுக்கு போகும்போது நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ராமன் சொல்லுங்க, கிருபையா இருக்கிறார், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த எந்த கான்டெக்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கு கேட்டீங்கன்னா, யார் பிரதான கட்டளை நிறைவேற்ற போறாங்களோ அவங்க எந்த தேசத்துக்கு போனாலும், எந்த கண்டத்துக்கு போனாலும், எந்த தீவுக்கு போனாலும், எந்த மலை முகடுகளுக்கு போனாலும், அண்ட சராசரனை உண்டாக்கின அந்த தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாகிய அந்த ஆண்டவர் இருக்கிறவராக கூடவே இருக்கிறார். கைத்தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. என்ன பேலன்ஸ் வச்சுட்டு பிரதர் நீங்க இந்த மீட்டிங்கை நீங்க ஆர்கனைஸ் பண்ணீங்கன்னு நான் ஆர்கனைசர்ஸ் எழுப்பி விட்டு நான் கேட்டேன்னா அவங்களும் பெப்பேன்னு முடிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சது என்னன்னா, என்னோட யார் இருக்கிறா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவர் எல்லாத்தையும் என்ன செய்வாரு? ஆமா, மீதம் எடுக்க வைப்பார்.
கறி குழம்பு ரெடியா இருக்கு, நைட் சாப்பிடுறது. ராமே சொல்லுங்க. வேற என்ன உங்களுக்கு பிளெஸிங் என்ன? இந்த பிரதான கட்டளை நிறைவேற்றுகிற மனிதனுடைய வாழ்க்கையில் அதிகாரம் மாத்திரம் அல்ல, அந்த அதிகாரத்தை மட்டுப்படுத்தக்கூடிய, அந்த அதிகாரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய எல்லா காலத்திலும் எல்லா பூகோள பகுதிகளிலும் இந்த ஆண்டவர் யெகோவா ஷம்மாவாக அவர் நம்மோடு கூட இருப்பார். இந்த வசனத்தை திரும்ப ஒரு முறை நீங்க வாசிங்க. என்ன சொல்றது அந்த வசனம்? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட சத்தமா என்ன சொல்லியிருக்கணும்? அவரு இருப்பேன். எஸ், ஃபியூச்சர் டென்ஸ். நீங்க என்ன போட்டிருக்குது? இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். எந்த காலகட்டமா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, நாம இந்த பிரதான கட்டளையை நம்ம நிறைவேற்றும் போது அவர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ be for blessing. blessing என்ன? நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். எதை செய்யும் போது இருக்கிறார்? அதான் C for command. Thank you. C for command. command என்னது? கட்டளை. அதிகாரத்தை பார்த்தோம், ஆசீர்வாதத்தை பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்கிறது அரச கட்டளை. என்ன கட்டளை? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ள முடியவர்கள் என்ன செய்யுங்கள். காலையில சொன்னாரு, நீங்க சபை இதுல ரொம்ப வீக்கா இருக்குது சொன்னார்ல. நான் பாதியில தான் வந்தேன், ஆனா சொன்னாரு சபை இதுல ரொம்ப வீக்கா இருக்குது. எதுக்கு இந்த அண்ணன்மாரெல்லாம் அதெல்லாம் செய்யறாங்கன்னு கேட்டா, they want to pass on interpersonal relationship. நான் சொன்னேன், நமக்கு ஒரு வெப் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். மென்டோர், மென்டி, ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்கு இவங்கெல்லாம் வேணும்? இந்த காரியங்களை அவங்களுக்குள்ள பாஸ் ஆன் பண்றதுக்கு. ரட்சிக்கப்படாதவனுக்கு சுவிசேஷம், ரட்சிக்கப்பட்டவனுக்கு உபதேசம். அப்ப பிரதான கட்டளை என்ன? நீங்கள் புறப்பட்டு போய் சகல சாதிகளை என்னாக்க வேண்டும்? விசுவாசியாக்குறது இல்ல. அதுக்காக விசுவாசி ஆக்காம சீசன் ஆக்க முடியாது. பாருங்க, சீசத்துவம் என்பது இட்ஸ் a lifelong process. வாழ்நாள் முழுவதும் ஒரு மனிதன் சீசன் ஆகிக்கொண்டே இருக்கிறான். அப்ப சீசத்துவத்துடைய முற்றுப்புள்ளி என்னன்னு கேட்டீங்கன்னா, குருவை போல மாறணும். கொலோசியர் 1:28 சொல்லுது, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தேறினவனாய் நிறுத்தும்படிக்கு. லூக்கா 6:40 சொல்லுது, தேறினவன் எவனும் தன் குருவை போல இருப்பான். சீசத்துவத்துடைய டெஸ்டினேஷன் என்ன? அல்டிமேட் கோல் என்னன்னு கேட்டா, நம்ம இயேசுவை போல மாறணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ கமாண்ட் என்ன? நம்ம ஆயத்தப்பட்டு போகணும். புறப்பட்டு போறதுன்னு அதுதான். புதன்கிழமையே எங்க வாகனம் ரெடி ஆயிடுச்சு, ஏர்லாம் செக் பண்ணி டேங்க் எல்லாம் ஃபில் பண்ணி, புதன்கிழமை மீட்டிங் வந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் தான். போகும்போது அதெல்லாம் பண்ணலாம் இல்ல, அந்த டைம்ல லேட் ஆயிட்டு இருக்கோம். ஒரு பயணத்துக்காக நம்ம வண்டியை ரெடி பண்றோம், ட்ரெஸ்ஸை ரெடி பண்றோம், அப்படிதானே, புக்ஸை ரெடி பண்றோம். ஆனா ஆண்டவர் தந்திருக்கிற பிரதான கட்டளையை நிறைவேற்றுறதுக்கு நாம நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு தான் இந்த 3 நாட்கள் இந்த நெகேமியா ரிவைவல் கேம்ப். இப்போ நீங்க எப்படி போறீங்க சொல்லுங்க? புறப்பட்டு போறீங்க, ஆயத்தப்படுத்தப்பட்டு போறீங்க. அதான் நான் 2 குரூப் சொன்னேன், 2 கும்பல் அப்படின்னு சொன்னேன் சென்னை பாஷையில. ஒரு கும்பல் புதுசா போகுது, இன்னொரு கும்பல் ஓவரால் ஆகி போகுது. எதுக்கு நம்ம போறோம்? சீஷர்களை நம்ம எழுப்புறதுக்கு. இதை நான் சிம்பிளா உங்களுக்கு நான் டிஃபைன் பண்ணி காட்ட விரும்புறேன். நம்ம நிறைய நேரங்கள் நினைச்சிட்டு இருக்கிறோம், இப்படி பெரிய பெரிய கூட்டங்கள், பெரிய பெரிய மேடைகள் இதெல்லாம் இருந்தாதான் சுவிசேஷம் அறிவிக்கிறதும் சீஷர்கள் உருவாக்குறதும் செய்ய முடியும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா சுவிசேஷம் அறிவிக்கிறதும் சீஷத்துவம் அறிவிக்கிறதும் சட்டம் போட்டு தடுக்க முடியாதுங்கிறதுக்கான ஒரு ஸ்டெப்பை, ஒரு மெத்தடை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இப்போ எனக்கு இயேசுநாதருடைய ரோலுக்கு ஒரு ஆள் வேணும்.
யாராவது ஒருத்தர் வரீங்களா? சஃபரி பண்ண ஐயா வரீங்களா? ஐயா இயேசுநாதரோட ரோல் பிளே பண்ண வரீங்களா? கொஞ்சம் வாங்க. நீங்க தான் குரு இல்லை, கொஞ்சம் வாங்க. இல்லை இங்க கொஞ்சம் வாங்கல, இதெல்லாம் கொஞ்சம் ஓரங்க. ஒண்ணு ஒண்ணு இப்ப இவங்க தான் குரு, சரிங்களா? இவங்க தான் இந்த கிரேட் கமிஷனை கொடுத்த ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த 11 சீஷர்கள்ல நானும் ஒருத்தர். எனக்கு என்ன பேர் வைப்பீங்க நீங்க? என்ன பேர் வைப்பீங்க? நான் வந்து தோமாவே இருந்துக்கிறேன். அவர் இந்தியாவுக்கு வந்தாரு, சரிங்க, ஒரு ட்ரெண்டியா இருக்குன்னா நான் தோமா. இப்போ வந்து எனக்கு வந்து பிரதான கட்டளையை கொடுத்துட்டாங்க. இங்க போங்க, புறப்பட்டு போங்க, சீசரை உருவாக்குங்க, போப்பா, அதிகாரத்தை உனக்கு தந்துட்டேன், நான் உன்னோட இருக்கிறேன், நீ போ, என்னுடைய ஆவியான உன்னோட இருக்கிறான்னு இப்ப சொல்லிட்டாங்க. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த பிரதான கட்டளையை பெற்றுக்கொண்டு நான் ஆயத்தமான ஒரு ஆளு. நான் என்ன செய்ய போறேன்னா, முதல்ல பக்கத்துல இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட போறேன். ஏமா சூப்பரான ஒரு குரு இருக்கிறாரு, என் தொப்பையா பாரு, என் முகத்தை பாரு, நல்லா கவனிச்சுக்கிறாரு, சரியா? என்ன பாரு, அந்த குருவை பின்பற்ற வச்சுக்கோங்க, உன் வாழ்க்கையே ஆசீர்வாதமா மாறிடும். இந்த குருவை பின்பற்றலாம், வாங்க. இங்க பாருங்க, நான் பிரதான கட்டளையை நிறைவேற்றணும்னு நான் நேர கிளம்பி தங்கத்துறைட்டு நான் போல. தங்கத்துறை கரெக்டா? அவர் கடைசியில் உட்கார்ந்து இருக்காரு. நீங்க என்ன சொல்றாங்க? நாங்க பீகாருக்கு போறோம். போங்க, அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லல. நாங்க இல்லைன்னா எஸ்பி மக்கள்கிட்ட போறோன்றாங்க. முதல்ல பக்கத்துல இருக்கிறவன பாருங்க. விளங்குதா உங்களுக்கு? இந்த பக்கத்துல இருக்கிற என்ன பேருமா ஷாரன், பக்கத்துல இருக்கிற சாரோனின் ரோஜாவை நான் பார்த்து என் குருவை பத்தி சொல்லி, வாங்கம்மா குருவை பின்பற்றுவோம். இப்ப நாங்க 2 பேரும் யாரை பின்பற்றோம்? யாரை பின்பற்றோம்? புரியுதா? நான் கூட்டிட்டு வந்து என்னைய பின்பற்ற சொல்லல. நீங்க நிறைய பேருக்கு பிரச்சனை, நான் தான் உன்னை கூட்டு போன சர்ச்சுக்கு. நீ பாஸ்டர் சொல்றதை கேட்காத, ஐயா சொல்றதை கேட்காத. யாரை பின்பற்ற? நாங்க 2 பேரும். நான் சொல்றேன், ஏமா நம்ம ஆயத்தப்படணும், நம்ம போகணும். அனைவரும் என்ன செய்யணும்? சீசர்களா. அதனால நீங்க போய் உங்க ஃப்ரெண்டை நம்ம குருவை பின்பற்றவங்கள மாத்துங்க. உங்க வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு வேணுதா உங்களுக்கு? இப்ப நான் ஷேரன் சொல்றப்ப, ஷேரன் சொல்றப்பல இங்க பாருங்களேன், ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். டைம் பண்ணி ரொம்ப கொள்ளுது. நான் ஐயாவை தொட்டு பேசலாம். ஐயாவை விசுவாசிக்க, ஐயாவை நான் நம்புற வரைக்கும் நான் யாரா இருந்தேன், என் பேர் என்னது? விசுவாசி. இப்ப நான் போய் என்னைக்கு ஷேரனை கூட்டு வந்து என் குருவை பின்பற்ற ஒரு நபரா மாத்தும் போது என் பேர் என்னது? நல்லா சத்தமா சொல்லுங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க? நிறைய டீச்சர்ஸ் இருக்கிறீங்க. டீச்சர்ஸ்லாம் நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு விரும்பினாலும் விரும்பாட்டாலும் ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள்ட்ட இருந்துதான் ஆகணும். இல்ல நான் இதான் சொல்லல, நீங்க நீங்க தான் குரு. காலம் எல்லாம் நான் ஆண்டவரை விசுவாசிக்கிற சோத்திரம் மலையிலையா? இல்ல, நம்ம யாரையும் பிடிச்சு எடுத்துட்டு வர முடியாது. ஆனா நம்ம ஜெபிச்சு அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லும் போது நம்ம விசுவாசிக்கிற நிலையில இருந்து நம்ம ப்ரொமோட் ஆகி எங்க போயிடுறோம்? சத்தமா சொல்லுங்க. நீங்க விசுவாசிய காலம் எல்லாம் இருக்க விரும்புறீங்களா, சீசனா இருக்க விரும்புறீங்களா? சத்தமா சொல்லுங்க. விளங்குதா உங்களுக்கு? நான் விசுவாசியா தான் இருந்தேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது. தம்பி சொன்னாரு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படிதான் நான் வந்தேன், அண்ணன் கூப்பிட்டாரு வந்தேன். நாங்களாம் அப்படிதான் வந்தோம். என்னங்க நம்ம எல்லாம் தெரிஞ்சுட்டா வந்தோம், ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் தெரியாது. சைக்கிள் ஓட்டி சொன்னா சிரிப்பீங்க. எங்க பாஸ்டர் மகளுக்கு கக்கா கழுவி, ஏன்னா 8 மாசம் பிள்ளை. எங்க பாஸ்டர் அம்மா பேங்க்ல வேலை செஞ்சாங்க. இப்போ வந்து கல்யாண ஸ்டேஜ்ல இருக்கிற அவளுக்கு கக்கா கழுவி, 2 வீலருக்கு டிரைவரா இருந்து காருக்கு டிரைவரா மாறி அப்படிதான் நாங்க ஊழியத்துக்கு வந்தோம். பைபிள் காலேஜ் போகும்போது அவங்க எப்படி ஃபீஸ் கட்டுவீங்கன்னா, யார் கட்டுவான்னு தெரியலன்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் அந்த பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு கூப்பிடல. அப்படிதான் நாங்க வந்தோம். ஆனா ஒரு வெறி இருந்தது. நம்மள வாழ வச்ச குருவுக்காக நம்ம சாக வேண்டாம், நம்ம வாழணும். ஒரு வெறி, ஒரு வைராக்கியம். இயேசுநாதர் என் வாழ்க்கையில வரலன்னா, என்னுடைய 21வது வயதுல நான் இலங்கையில நான் தற்கொலை பண்ணி கடல்ல ஒரு என்ன ஆனான்னு தெரியாத ஒரு மரணத்தை அடைஞ்சிருப்பேன். ஆனா என்னை வாழ வச்சாரு, என்னை வாழ வச்சாரு.
என்னை வாழ வச்சு என்னைய மட்டும் இல்ல, எங்க அப்பா ரிட்டையர்டா இருக்கும்போது 2 வாலிப பிள்ளைகள் நாங்கெல்லாம் கல்யாணம் ஆகாம என்ன செய்ய போறோம்னு தெரியாம முடிச்சிட்டு இருந்த போது ஆண்டவர் எங்களுக்கு வாழ்க்கை துணை எல்லாம் கொடுத்து எங்க வாழ்க்கையை அவரு ஆசீர்வதிச்சாரு. அப்ப சும்மா இருக்க முடியுமா? நானு ஷாரோன்ட்ட போய் சொல்றேன், ஷாரோன் எங்களை வாழ வச்ச குலதெய்வம் உங்களையும் வாழ வைப்பாங்க. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? சுவிசேஷம் அறிவிங்கன்னா அது ஏதோ ஸ்டஃப் இல்ல, ஏதோ சப்ஜெக்ட் மேட்டர் இல்ல. இட் இஸ் ஃப்ரம் லைஃப். அது நம்ம வாழ்க்கையில நடந்ததை நம்ம பேசுறோம். காலையில அழகா அவர் சொன்னாரு, ஒரு பிரசங்கம் எப்ப அது உயிர் இருக்குன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில இருந்து சொன்னாதான் நம்ம கேட்கிற ஆளோட ஆத்மா என்ன செய்யும்? ஏத்துக்கும். இல்லைன்னா ஏத்துக்காது. இப்ப என் வாழ்க்கையில இயேசு வாழ வச்சாருன்னு நான் ஷாரன்ட்ட போய் சொல்லும் போது ஷாரனுடைய ஆத்மா ஏத்துக்குது. ஆமா, இவர் சொல்றது என்னது? அப்புறம் அந்த குரு என்ன செய்வோம்? இப்ப ஷாரனுடைய வாழ்க்கை மாறிடுச்சு. இப்போ நான் ஒரு டிசைபிள். குரங்கு எதமா பெத்தெடுக்கும்? சத்தமா சொல்லுங்க. சிங்கம் விசுவாசி பெற மாட்டான். விசுவாசி மரடாதான் இருப்பான். விசுவாசி யார் ஆகணும் சொல்லுங்க. ஸ்டெப் 1 விசுவாசி தான். விசுவாசி ஆக கூடாதுன்னு சொல்லல. விசுவாசி ஆனது என்ன செய்ய முடியும்? ஆனா காலம் எல்லாம் விசுவாசியா இருக்க கூடாது. இப்ப நான் சீசன், அப்ப நான் ஒரு சீசனை பெற்றெடுப்பேன். அப்ப நான் ஷாரோனை என்கரேஜ் பண்றேன். ஷாரோனை இந்த மாதிரி மீட்டிங்ஸ்க்கு கேம்புக்கு நான் கூட்டு போறேன், கற்றுக் கொடுக்குறேன். இப்ப ஷாரோனுக்குள்ள ஒரு ஃபயர் உண்டாயிட்டு நானும் இந்த பிரதான கட்டளை என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். ஷாரோன் நீங்க போய் 2 பேரை நம்ம குருவை பின்பற்றவங்களா மாத்துங்க, நான் போய் 2 பேரை நம்ம குருவை பின்பற்றவங்களா மாத்துறேன். சரியா? வாங்க. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இப்ப ஷாரன் யார் ஆயிட்டாங்க? விலகுதா உங்களுக்கு? ஷாரன் யார் ஆயிட்டாங்க? சிசி. சிசி நல்லா சொல்லணும், இல்ல வேற மாதிரி இருக்கு. சரியா? சிசி. சரியா? ரைட்டா? பாருங்க, ஷாரன் அந்த லீடர் கெத்து வந்துட்டு பாருங்க. இல்ல புரியுதா உங்களுக்கு? பார்த்தா தெரியல, முகத்தை பாருங்க. அந்த லீடருக்கு அந்த என்ன குருவுடைய தேஜஸ் அப்படி, நம்ம குலச்சாமி அப்படி. இப்போ நாங்க என்ன செய்வோம்? நாங்க சீசர்கள் இல்ல, நாங்க என்ன செய்வோம்? இவங்களுக்கு நாங்க ட்ரெயின் பண்ணுவோம். ட்ரெயின் பண்ணா நீங்க என்ன செய்வோம்? சீசர்களா? அப்ப அவங்கள கூட்டிட்டு அலையுவோம் பாருங்க. என்ன அப்படிதானே ஐயா? கூட்டது அலையிறோம். சும்மா வாடா அந்த மார்க்கெட்டுக்கு போறோம், வா கூட்டு போறோம். இன்டென்ஷன் வேற. ஆனா கூப்பிடுறது சும்மா மார்க்கெட்டுக்கு வா. இப்ப சேர் அள்ளி போடுறதுக்கு 4 பேர் ஒன்று முரசு கூப்பிடுறோம். இன்டென்ஷன் வேற. அவர் அடுத்த கேம்புக்கு ஆள் ரெடி பண்ணிட்டு இருக்காரு, எனக்கு தெரியும் மனசுல. அப்படிதான் நம்ம என்ன செய்யறாங்க? மென்டர் பண்றாங்க, உருவாக்குறாங்க. நம்ம நல்ல விசுவாசியா இருக்கிறது, ஆள் வேற பர்சனாலிட்டியா இருக்கீங்க. குரு பாருங்க நமக்காக சிலுவையில உசிரியை கொடுத்துருக்காரு. நான் மோட்டிவேட் பண்ணேன், ஷாரோன் மோட்டிவேட் பண்ணேன். இப்ப இவங்க எல்லாம் நாங்க எல்லாம் போய் என்ன செய்ய போறோம் சொல்லுங்க? என்ன செய்ய போறோம்? நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்லி விகாஸ் ஒரு பக்கம் கூட்டுவாங்க. நீங்களும் போய் கூட்டுவாங்க. இப்படியே சில மந்தமான விசுவாசிகளாவே இருப்பாங்க. அவனெல்லாம் இந்த அடியை போட்டு போய் கூட்டுவாங்க. போங்க, கையை கூட்டிட்டு கூடாது. இப்படியே சில ரசிக்கப்படுறதுக்கு மறுப்பாங்க, பின்வாசம் ஓடுவாங்க. அவங்கள ஜபம் பண்ணி கொண்டு வரணும். வண்டா இருப்பாருங்க, ஜபத்தினுடைய வலிமை அது. உலகத்துல இருந்து சீசர்கள் வந்திருக்கிறாங்க. ஆமா, உலகத்துக்கு போறாங்க, உலகத்தை மாத்துறதுக்கு. இவங்களும் பாருங்க உலகத்துல கிடக்குறாங்க. புரியுதா? இப்போ புதுசா வந்த விசுவாசிகளை கை வைத்துங்க, ஷாரோன் டீம்ல வைத்துங்க. இப்ப நீங்களே சீட்ஸ் எல்லாருக்கும் என்ன செய்யணும்? போங்க, தூக்கிட்டு வாங்க. நானும் போகணும்.
செலுத்தின விலை கரையத்துக்கான பிரதிபலன்களா முழு உலகம் என்ன செஞ்சுச்சு? இவங்க வந்து நமக்கு கறி வச்சது வீணா போல பாருங்க, நம்ம ரசிக்கப்பட்டோம். முரசு ரசிக்கப்பட்டீங்களா? இவங்க எல்லாம் நம்மளை வளர்த்து எடுக்கணும்னு சொல்லி எடுத்த பிரயாசம் என்ன செய்யல? வீண் போகல. அங்கிள் பாருங்க, ஒரு பெரிய சாட்சி. ஐ லவ் யூ சோ மச், ஹைலி என்கரேஜ். 3 உள்ளுறுப்புகள் இல்லை, ஆனா ஆண்டவருக்காக வாழணும். நம்ம ஏதோ வந்து நிறைய வசனத்தை கேட்டோம், நிறைய பிரசங்கியாரை கேட்டோம், நிறைய சாட்சியை கேட்டோம். நான் வந்து வளர்ந்துருக்கேன் விசுவாசம். இந்த 3 நாள் பயிற்சி நான் வந்து வளர்ந்துருக்கேன். கணேஷ் பாபுவோட இடத்துல என்னால யோசிச்சே பார்க்க முடியல. ஆனா அவருக்குள்ள இருக்கிற விசுவாசம், தேங்க் காட், எப்படி சொல்ல முடியுது தெரியல. நான் விசுவாசத்துல வளர்ந்துருக்கேன். நீங்க எல்லாம் வளர்ந்துருக்கீங்க, நாம எல்லாம் வளர்ந்துருக்கிறோம். ஏதோ வந்தோம், அந்த மெசேஜ் நல்லா இருந்துச்சு, இந்த சாப்பாடு நல்லா இருந்துச்சு, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு போறதுக்காக நம்ம வரல. We are here for a purpose. நம்மளை சுற்றி அநேகர் இயேசு அறியாம இருக்கிறாங்க. இது அவங்களுக்கு சுவிசேஷம் தேவை. இன்னும் ஒரு கூட்டம் ஆண்டவரை விசுவாசிக்குது, ஆனா விசுவாசிச்சுட்டு காலம் எல்லாம் அவங்க விசுவாசிகளாவே இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய இப்படி கடைசியில 12 மணிக்கு வரவங்க 12ஆம் மணி வேலையில வந்தாலும் சேர்த்துக்குவார் கர்த்தர். அவர் இறக்குள்ள வந்தார். சின்ன குரூப் பக்கத்துல நீங்க அருள்பாலிச்சிங்க முடிஞ்சு உங்களுக்கு அருள் இருக்கு. அப்போ ஆண்டவர் பாருங்க, ஒரு தேவையோட இருக்கிறார், ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறார். நம்ம எல்லாரும் பிஸியா இருக்கிறோம், நம்ம எல்லாரும் பிரச்சனைகள்ல இருக்கிறோம், எல்லாரும் சில பகுதிகளில் சமாதான குறைவுகள்ல இருக்கிறோம், ஊழியர்கள்ல நெருக்கடிகள்ல இருக்கிறோம், நிந்தைகள்ல இருக்கிறோம், அவமானங்கள்ல இருக்கிறோம், எதிர்காலத்தை குறித்த ஒரு தெளிவு இல்லாம இருக்கிறோம், தரிசனத்தை இழந்துருவோமோ பயந்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்த பிரதான கட்டளை கொடுத்த ஆண்டவர் அவர் சும்மா கொடுக்கல. அவர் சொல்லிட்டாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் அது எப்படி வாசிக்கணும்னா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால். You have to connect that word. ஆகையால் முந்தின வசனத்தை சேர்ந்து வாசிக்கணும். என்னையா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. அதோட விட்டுறக்கூடாது. நீங்க நிறைய பேர் சபையில அப்படியே இருக்காங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்கள் என்ன செய்யுங்கள்? உபதேசம் பண்ணுங்கள். உபதேசம் பண்ணுங்கள், கற்றுக் கொடுங்கள், அவங்களுக்கு மாடல் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெல்வின் பிரதர் வந்து சில நண்பர்களை அவர் சொல்றத சில நண்பர்கள் ஏத்துக்கிட்டதுனால இந்த முகாம் நடக்குது. சரிதானா பாஸ்டர் நான் சொல்றது? அதுக்கு என்ன காரணம்? அவருடைய வாழ்க்கை, அவர் பேசின காரியங்களுக்கு மாதிரியா முன்மாதிரியா இருந்ததுனாலதான் அந்த நண்பர்கள் எல்லாம் சரி செய்வோம்னு சொல்லி சொன்னாங்க. லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜீவியம் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் குறைவுள்ள மனிதர்கள், நம்ம எல்லாரும் பலவீனமானவர்கள். நாம் எல்லா நேரங்களிலும் அவிசுவாசப்படுறது இல்லை, ஆனா அவிசுவாசப்படுகிற சில பகுதிகள் நமக்குள்ள இருக்கிறது உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தண்ணியா இருந்தாலும், அது அக்னியா இருந்தாலும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனாலதான் இதுக்கு பேரு கிரேட் கமிஷன், பிரதான கட்டளை. இது வந்து அட்வைஸ் இல்ல, இது வந்து கமாண்ட். நம்ம சிக்னல்ல வண்டி ஓட்டுறோம், அந்த தென்காசியில போட்டிருக்குது ரெட் கலர் லைட் வந்துருச்சுன்னா யாரா இருந்தாலும் நின்றணும். இல்ல நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது கட்டளை. பச்சை கலர் லைட் விழுந்துருச்சா யாரா இருந்தாலும் போயிடணும். இல்ல நம்ம திங்க் பண்ண வேண்டியதுன்னு சொல்ல முடியாது, அரைச்சிடும். அதனால வரும், அது கட்டளை. பச்சை விளக்குனா போயிட்டே இரு, சிவப்பு விளக்குனா நின்று. இது ஆண்டவர் இயேசு அவரை ஏற்றுக்கொண்ட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவர் தந்திருக்கிற பெருங்கட்டளை, கிரேட் கமிஷன், பிரதான கட்டளை. இந்த கட்டளைய நம்ம நிறைவேற்றும் பொழுதுதான் சீஷர்கள் கூட்டம் பெருகும், தேசம் தேவன் வசமா மாறும்.
ஆரம்பத்துல சொன்னது போல இதை யாரும் சட்டம் போட்டு தடுக்க முடியாது. நானும் ஐயாவும் பேசுறத சட்டம் போட்டு தடுக்க முடியுமா? முடியுமா? சட்டத்தை கொண்டு வர முடியுமா? நானும் ஐயாவும் பேசுறத சட்டம் போட்டு தடுக்க முடியுமா? முடியாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த சபையை அடைச்சிருவாங்க, அதை பண்ணிடுவாங்க, இதை பண்ணிடுவாங்க. ஒரு மனுஷனும் இன்னொரு மனுஷனும் பேசுறத தடுக்க முடியாத வரைக்கும் இந்த சுவிசேஷம் அது உலகம் எங்கும் போய்தான் தீரும். ஆனா அது தடைப்படுறதுக்கு காரணம் உலக அரசாங்கம் இல்ல, தடைப்படுறதுக்கு காரணம் நாம தான். நம்ம கடைசியா பேர் மறந்த கம்மி வந்தாரு பெனிசன் வந்தாரு. இந்த மாதிரி இன்னொரு 200 கோடி பேர் இருக்கிறாங்க. நம்ம ஜெபிப்போம் அவரை ரட்சிக்கப்படணும்னு சொல்லி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த மாதிரி கடைசியா வரக்கூடிய 200 கோடி பேர் உலகத்துல இருக்கிறாங்க. அது ஒரு ஆள் 200 கோடி. ஐயா 2 கோடி சொல்லுங்க. 200 கோடி பேர் இங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு யாரு நம்ம ஆண்டவரை பத்தி சொல்றது? இயேசு கிறிஸ்து ஊழியத்தை முடிக்கல பாருங்க. அவர் வந்தாரு, மனுக்குலத்துக்கான பாவத்துக்கான கிரயத்தை சிலுவையில செலுத்தினாரு, உயிர் தந்தார், பரமேறி. அவர் ரிலாக்ஸா இல்ல, அவர் பரமேறி இன்னைக்கும் நமக்காக அவர் பரிந்து பேசுகிற ஆசாரிய ஊழியத்தை அவர் செஞ்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறது என்னன்னா, நான் செலுத்தின விலைக்கிரயமாகிய என் ஜீவனுக்கும் என் ரத்தத்திற்குமான பிரதிபலன் எங்கே? எங்கே? கீபோர்ட்ல கீபோர்ட் உட்காந்து மூடி நம்ம ஜெபிக்கிறோம். இது பரிசுத்த ஆவியானவருடைய நேரமாக இருக்கட்டும். அவர் நம்மோட இணைப்படட்டும். அவர் நம்மோட பேசட்டும். ஆண்டவரே, பவுல் கேட்டது போல நாம கேட்போம். நீங்க என்ன கொண்டு என்ன செய்ய நீங்க சித்தமுள்ள தேவனா இருக்கிறீங்க? என்னை கொண்டு நீங்க என்ன செய்ய நீங்க சித்தமுள்ள தேவனா இருக்கிறீங்க? அவருடைய கல்வாரி பாடுகள் அனுபவித்த அந்த முகத்தை நம்ம நோக்கி பார்க்கலாம். நீ நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, நீங்க செலுத்தின கரையத்திற்கான பிரதிபலனை நான் கொண்டு வரணும் ராஜா. ஏதோ நான் ரட்சிக்கப்பட்ட, என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டுருச்சு, நான் என்னால என்ற ஊழியர்களை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். இது என் வாழ்க்கையில நீங்க கொண்டு இருக்கிற திட்டமா? இல்லைன்னா நீங்க கல்வாரி சிலுவையில நீங்க செலுத்தின ஒவ்வொரு இரத்த துளிகளுக்கும் பிரதிபலனா ஜனங்களை, ஜாதிகளை, சகல பாஷைக்காரர்களை, சகல கோத்திரங்களை நாங்க உங்ககிட்ட கொண்டு வர்றது உங்க திட்டமா? எல்லாரும் சகல கல்வாரி பாடலை பாடும்பொழுது தேவனுடைய முகத்தை நம்ம நோக்கி பார்ப்போம். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த நேரத்துல வெளிப்பாடுகளை தருவார். தேவன் உங்களோட பேசுவார். தயவு செய்து இந்த மைக் சத்தம் உங்களை லீட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. Holy Spirit will move in your soul and mind. உங்க மனதிலும் உங்க ஆத்மாவிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுவார். நீங்க செய்ய வேண்டியது என்னங்கிறத உங்களுக்கு சொல்லுவார். பிரயோஜனமானதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே சொன்ன தெய்வம் உங்களை போதித்து அவர் நடத்துவார். ஒருவேளை நீங்க முழங்கால் படிட்டு தேவ சமூகத்துல நீங்க பாரப்பட விரும்பினா நீங்க முழங்கால் படிட்டு தேவ சமூகத்துல
ஆண்டவரே நீங்க பேசுங்க, எங்களோட நீங்க பேசுங்க, எங்களோட நீங்க இடைப்படுங்க சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவர் நம்மோட அவர் இடைப்படட்டும், ஆண்டவர் நம்மோட பேசணும். அவருடைய இருதயத்தின் பாரத்தை, அவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை, அவர் செலுத்தின விளைக்கிறதுக்கான தேவ திட்டங்களை ஆண்டவர் அவர் நமக்கு ரிவீல் பண்ணட்டும். நீங்க பேசுற தெய்வம் எல்லாருடைய சிந்தைகளும் எல்லாருடைய எண்ணங்களும் கல்வாரி சிலுவைய அந்த உள்முடி சூட்டப்பட்ட அந்த முகத்தை, ரத்தத்துல தோய்ந்து போன அந்த முகத்தை எல்லாரும் இந்த நேரம், உங்க நேரம், உங்க நேரம். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மரம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மரம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் காலங்கள் தோறும் காவலில் உள்ளோ காணட்டும் உண்மை கழிப்போடு இன்னமும். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோ காணட்டும் உண்மை கழிப்போடு இன்னமும். குருசரின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும், குருசரின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும். கும்பிடுவோரை குணமாக்கும் தேவா, கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மரம் மாற்றி கரை கோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் இருந்ததோர் வாழ்வு இன்றவும் வாழ்வோ, இனியாவதும் திருமுகம் காண. இருந்ததோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோ, இனியாவதும் திருமுகம் காண. நாதாம் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில், நாதாம் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோ உம்மை காணட்டும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மரம் மாற்றி கரை கோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீ பெருகவும், நான் சிறுகவும் நீ பெருகவும். தீபத்தின் தீயா எழுதாட் கொள்ளும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மரம் மாற்றி
തോട ചെയ്യും കൽവാരി സ്നേഹം കരയ്ത്തിടും എന്നെ കൽവരം മാറ്റി കരൈ തോട ചെയ്യും. நாங்க உங்களுக்குரியவங்க ராஜா. உங்களுக்குரியவங்க, உங்களுக்கு உகந்தவங்களா இல்லை. நீங்க மனைஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவங்களா இல்லை. நீங்க பயன்படுத்துங்க ராஜா. இதை நீங்க உருவாக்குங்க. இதை நீங்க உருவாக்குங்க. ஒரு நிலைத்த எழுப்புதல் உடையவர்களா நாங்க கிறிஸ்துவுக்குள்ள ஸ்திரப்படுத்தப்படவும் அநேகரை ஸ்திரப்படுத்தவும் எங்களை நீங்க பயன்படுத்துங்க. நாங்கள் பாடினது போல அற்பமான எங்களை கொண்டு அற்புதமானவைகளை செய்ய நீங்க வல்லமை உள்ள தேவனா இருக்கீங்க. எங்க பலத்தினால இல்ல, எங்க திறமையினால இல்ல, எங்க சாதுரிய பேச்சினால இல்ல, எங்க சாமர்த்தியத்தினால இல்ல, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய, எல்லாரும் சேர்ந்து சொல்ல, எல்லாவற்றையும் செய்ய, எல்லாவற்றையும் செய்ய, எல்லாவற்றையும் செய்ய, தேசத்தை தேவனுக்கு சொந்தமாக்க, தேசங்களை, ஜாதிகளை, கோத்திரங்களை, சகல பாஷைக்காரர்களை பரலோகத்தின் பிரஜைகளாக மாற்ற எங்களால முடியும் ராஜா. அப்பா, உங்க ஸ்ட்ரென்த்துக்காக நன்றி சொல்லுகிறோம். உங்க ஸ்ட்ரென்த்துக்காக நன்றி சொல்லுகிறோம். நம்மள ஒருவர் இருக்கிற எல்லாரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். நீ எதையும் ஆண்டவரே முகாந்திரம் இல்லாமல் செய்கிற ஆண்டவர் அல்லவா. நோக்கத்தோடு தான் எல்லாவற்றையும் செய்கிறீர். எங்களை கொண்டு வந்ததற்கு நோக்கம் உண்டு, கற்றுக் கொடுத்ததற்கு நோக்கம் உண்டு. ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தால் நிரப்பினதற்கு நோக்கம் உண்டு. ஆண்டவரே, தேவ மனிதர்களை கொண்டு வந்ததற்கு நோக்கம் உண்டு. இப்பொழுது ஆண்டவரே, இந்த சத்தியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நாங்கள் ஆண்டவரே உடைய சமூகத்திலே முழங்கால் படியிட எங்களை நீ வைத்ததற்கும் ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவரே, நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர், எங்க வாழ்க்கையில மாற்றங்களை தருகிற ஆண்டவர். ஆண்டவரை எங்களை கொண்டும் எங்களுக்குள்ளும் ஆண்டவரை மாற்றங்களை தரப்போகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. நன்றி சொல்லுகிறோம் ஐயா. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும் சுவாமி, யார் அசட்டை பண்ணக்கூடும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க ஆண்டவரே நிறைய தேவ மனிதர்களை எங்களுக்கு முன்பதாக நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இயேசுவிடம் இருந்து பெரிய காரியங்களை எதிர்பார் என்று சொன்ன அதே வில்லியம் கேரி தான் இயேசுவுக்காக பெரிய காரியங்களை சாதிக்கப்பார் என்று சொன்னார் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, இந்த நேரத்துல முழங்கால் படியிட்டு ஆண்டவரே ஏதோ ஒரு விதத்துல உங்களோடு கூட உறவாட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே முடிவெடுக்கிற ஆண்டவரே உடைய சமூகத்திலே ஆண்டவரே முழங்கால் படியிட்டு அந்த பிள்ளைகளை கர்த்தரை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை நீ பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் முழுவதுமாய் உடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஐயா, அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்களுக்குள்ள ஆண்டவரே மாற்றங்களை எழுப்புதலை கர்த்தரை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தரை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ மாற்றங்களை தரப்போவதற்காய் ஸ்தோத்திரம். சிந்தனையிலே மாற்றம், ஆண்டவர் நிர்வாகத்திலே மாற்றம், தனிப்பட்ட வாழ்க்கையிலே மாற்றம், ஜெபத்திலே ஒரு மாற்றம், வேதத்திலே ஒரு மாற்றம், ஆண்டவர் வேத வாசிக்கிற தியானிக்கிற வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், ஆண்டவரே மற்றவர்களோடு பழகுகிற விஷயத்துல அந்த ரிலேஷன்ஷிப்ல ஆண்டவரே ஒரு மாற்றம் கர்த்தாவே நீ தரப்போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே ஒரு எழுப்புதலை கர்த்தரை தரப்போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவேளை ஆண்டவரே எங்களுடைய வெளிப்பட்ட வாழ்க்கை ஒருவேளை ஆண்டவரே நாங்க நல்லது போல காண்பிக்கப்பட்டாலும் எங்க மனதளவில் இருக்கிற ஆண்டவரே விஷயங்களை ஆண்டவரே நீர் மாத்திரமே அறிகிற ஆண்டவரே. இன்றைக்கு எங்க மனதிலும் கூட ஆண்டவரே அந்த மைண்ட் மேனேஜ்மென்ட்லயும் கூட ஒரு எழுப்புதலை கர்த்தரை தரப்போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதற்கு எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஐயா, அர்ப்பணிக்கிறோம் ஐயா, அர்ப்பணிக்கிறோம் ஐயா, அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இங்க வந்தவர்கள் வந்து
சென்றவர்கள் எல்லாருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களை நீ பலப்படுத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். இது எழுப்புதல்ல, உலகளாவிய எழுப்புதல்ல, எங்களையும் ஒரு உறுப்பாக நீ நிறுத்தி இருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் ஊரா உலகமா போகணும்னு சொல்லி யோசிக்கிற அதே சமயத்துல ஆண்டவரே, என் பக்கத்துல இருக்கிற ஒரு நபரை நான் மறந்து போகிறேனே சுவாமி. ஆண்டவரே, இனி என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மறந்து போகிற சூழ்நிலைகள் ஆண்டவரே போகட்டும். ஆண்டவரே, ஒரு பெரிய மாற்றங்கள் எனக்குள்ள ஆண்டவரே உண்டாகட்டும், என் அருகில உண்டாகட்டும், என் குடும்பத்துல உண்டாகட்டும், என் மூலமாய் தேசங்களுக்குள் கடந்து செல்லட்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, 12 பேரை வைத்து உலகத்தை கலக்கிய ஆண்டவருடைய சீஷர்களாய் இன்றைக்கு ஆண்டவரை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களை கொண்டு ஆண்டவரே செய்ய போகிற பெரிய அற்புதமான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதமான பெரிய காரியங்களுக்காய் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு, எங்களுக்கு பலன் உண்டு என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஐயா. அறிக்கையிடுகிறோம் ஐயா. அறிக்கையிடுகிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களை நீ பலப்படுத்த போவதற்காய் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. ராஜா, நீ செய்ய போகிற எல்லா விதமான நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்னைக்கு ஆண்டவரே பவுல் சொன்னது போலவே ஆண்டவரே, நீ பவுலை சந்தித்த பொழுது ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே அந்த பவுல் சொன்ன அதே வார்த்தையை நாங்கள் இப்பொழுது ஆண்டவரே அர்ப்பணத்திற்கு அடையாளமாய் சொல்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? நாங்கள் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? உம்முடைய சத்தத்தை எங்களுக்கு தெரிவியும். உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு எங்களை பலப்படுத்தும் சுவாமி. உம்முடைய சத்தத்தின் மூலமாக உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு வேண்டிய பாதைகளை எங்களுக்கு காட்டும் சுவாமி. ஒருவேளை ஆண்டவரே நாங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாய்கிற பொழுது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தத்தை அனுதினமும் கேட்கிற அனுபவத்தை எனக்கும் எங்களுக்கும் நீங்க தரணுமே அப்பா. அதற்கு எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். உலக ஆசைகளை எங்களை மேற்கொள்ள கூடாதுப்பா, பண ஆசைகளை மேற்கொள்ள கூடாதுப்பா, அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. இச்சையின் ஆவி எங்களை மேற்கொள்ள கூடாது ஆண்டவரே. அதற்கு உடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. பலப்படுத்தும், பலப்படுத்தும், பலப்படுத்தும். தாழ்த்துகிறோம். முழங்கால் படியிட்டு இருக்கிற ஒவ்வொரு முழங்கால்களையும் கர்த்தன் ஆண்டவரே அறிகிறீர்களா? என்ன நோக்கத்தோடு, என்ன பாரத்தோடு கூட இந்த நேரத்தில் ஆண்டவரே அர்ப்பணிக்கிறார்களோ அந்த அர்ப்பணத்தை கர்த்தனை அங்கீகரிக்கிறீர். அர்ப்பணத்திற்கு ஏற்ற அந்த அர்ப்பணிப்பிற்கு ஏற்ற அறுவடையை கர்த்தனை தருகிறீர் ஆண்டவரே. அதற்காய் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், நன்றி சொல்கிறோம். மறுபடியும் ஆண்டவரே, எங்கள் எல்லாரையும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நாங்கள் மறுபடியும் சொல்லுகிறோம், கர்த்தாவே உங்களை நாங்கள் நம்புறோம். நீங்க நம்புகிற பாத்திரமாய் எங்களை மாற்றுவோம் ஆண்டவரே. நாங்க உங்களை நம்புறோம், நீர் நம்புகிற பாத்திரமாய் எங்களை மாற்றும் சுவாமி. எங்களை உருமாற்றும், பலப்படுத்தும், ஆளுகை செய்யும். மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும், கனத்தை நீர் எடுத்துக்கொள்ளும், புகழை எடுத்துக்கொள்ளும். செய்ய போகிற எல்லா காரியத்தின் மூலமாக இருக்கிற எல்லா காரியத்தையும் நீங்க எடுத்துக்கங்க. செய்ய வேண்டிய கடமை மாற்றம் செய்வதற்கு வேண்டிய கிருபைகளை எனக்கும் எங்களுக்கு தந்து வழி நடத்துங்க. ஆளுகை செய்ய இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த முகாம் அமைவதற்கு காரணமாக இருந்த கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிற சகோதரர் முரசொலி, சகோதரர் மேல்வின், சகோதரர் கிங்ஸ்லி இவர்களை சந்தித்து பேசும்பொழுது இதை அவர்கள் மூலமாக கர்த்தர் இவ்வளவு இந்த காரியத்தை ஏற்பாடு செய்தார். எங்களுக்கு ஒருவேளை இந்த முகாமில் ஒவ்வொரு பகுதியையும் இவ்வளோ எலாபரேட்டாக பாயிண்ட் அவங்களுக்கு முன்னாடி சொல்றதுக்காக நான் வரல. நிலைத்த எழுப்புதல் தேவை. எழுப்புதலின் மூலமாய் ஒரு காரியத்தை நாம் சாதிக்க போகிறோம். தேசங்களை தேவனுக்கு சொந்தமாக போகிறோம். எழுப்புதல் என்றால் என்ன? அது தனிந்து போகாமல் இருக்கிறதுக்கு நம்மகிட்ட நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டியிருக்குங்கிறதை சொல்ல வந்தோம். அது உங்கள் உள்ளத்தில் விழுந்திருக்கும்னா எங்கள் வேலை முடிந்ததுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஒருவேளை ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு பிரசனத்தை போல நல்லா செய்யலன்னு நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். நாங்கள் வந்த இந்த காரியத்தை சொல்லி முடிக்கிறதுக்கே ஒரு வாரம் கூட ஆகலாம். சுருக்கமாக சொல்லணும்னா நாங்கள் இருந்த நேரத்தில் நாங்கள் எங்களால் முடிந்ததை நாங்கள் சொல்லியிருந்தாலும் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. கர்த்தர் உங்களுக்கு இந்த காரியத்தை நாங்கள் என்ன சொல்ல வந்தோங்கிறது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதோடு எங்கள் உள்ளத்தில் ஒரு பாரம் இருக்குது. இதோடு அதாவது இந்த ஊழியத்தை நாங்கள் எங்களுடைய ஊழியமாக செய்யக்கூடிய சாதாரண, அதாவது எங்களுடைய ஊழியம் இல்லை, இது நாம செய்ய வேண்டிய வேலை. எங்களுக்கு 2 சபை இருக்குது, அவங்களுக்கும் சர்ச் இருக்கு. அதை விட்டுட்டு இந்த நாளில் இங்கே வந்து செஞ்சிருக்கிறோம்னா
நம்முடைய ஸ்தல சபையை ஊழியர் செய்வது போல நாம் எல்லாரும் எழும்பி ஒரு வேலை செய்ய வேண்டியிருக்குன்னு காண்பிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். உங்க ஸ்தலத்துல உங்க ஊழியத்தை செய்ய, அதோடு சேர்ந்து நாம் மற்ற இடங்களிலேயும் தலைவர்களாக உங்களை எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் எப்படி சொன்னோமோ அதே போல அநேகரை எழுப்ப வேண்டும் என்பதையும் வேதத்தின் அடிப்படையில உங்கள்கிட்ட சொல்ல வந்ததை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் நான் நினைக்கிறேன். எங்களிடத்துல இருக்கிறவர்களை கொண்டு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். எங்களிடத்துல டெக்னாலஜி இல்லை, அதுக்கேற்ற பொருளாதாரம் இல்லை, அதுக்கேற்ற நபர்களின் அதாவது ஆள் பலம் கிடையாது. நான் இப்போ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும்போது சொன்னேன், நீங்க எப்படி அர்ப்பணிச்சீங்களோ அதே போல நானும் அர்ப்பணிச்சேன். ஆண்டவரே, என்கிட்ட இருக்கிற நேரத்தை நான் உங்களுக்கு தரேன் ஆண்டவரே. என்கிட்ட என்ன வேலை இருக்கோ அவைலபிலிட்டி நான் உங்களுக்கு சொல்லுவாங்க. நான் அதுக்கு ஏதோ சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொன்னது போல நான் இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அர்ப்பணிப்பை தேவனுக்கு முன்பாக நான் சொன்னேன். இங்க இருக்கிற நீங்களும் உங்களை ஆண்டவரே நீங்க என்ன செய்ய, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ அது சொல்லுங்கப்பா நான் செய்யறேன்ற அந்த அர்ப்பணிப்புக்கு நீங்க வந்தீங்கன்னா அது போதும். கர்த்தர் உங்களை கொண்டு அவருடைய ராஜ்யத்தை கட்டுவார். இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன் அவர் சொன்னார்ல, அவர் கட்டுவாரு. ஆகவே எங்கள்கிட்ட எனக்கு தெரிஞ்சு உலகளாவிய ரீதியில செய்வதற்கான எந்த காரியமும் கிடையாது. ஆனா செய்ய தொடங்கணும், செஞ்சுக்கிட்டு இருக்கணும், செய்ய முடியும். ஆகவே அர்ப்பணிப்போடு நம்ம போவோம். இந்த ஐயா பேசும்போது சொன்னாங்க, நமக்கு பிரச்சனைகள் வரலாம், மறக்கடிக்கலாம், ஆனா ஒரு வைராக்கியம் இருக்கும்னா, நான் ஏன் வாழ்றேன்னு நான் எனக்குள்ள தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா நான் மறக்க மாட்டேன். ஆகவே தேவனுக்காக எழும்புவோம். சகோதரர் முரசொலி, மெல்வின், கிங்ஸ்லி இன்னும் சகோதரர்களா இருக்கிறாங்க, அவங்களோட தொடர்பா இருங்க. நாம் எழுந்து தேசத்தை தேவனுக்கு சொந்தமாக்குகிற அலங்கத்தை கட்டுகிற பணியில நாம் தொடர்ந்து செயல்படுவோம். எங்கள்கிட்ட எல்லாமே நிறைவா இருக்குன்னு ஒரு காலம் நாங்கள் சொல்ல மாட்டோம். எங்களிடத்துல குறைவுகள் இருக்கலாம், ஆனால் கான்செப்ட் உங்களுக்கு புரிய வச்சிருக்கிறோம்னு நாங்கள் நம்புறோம். நீங்களும் இந்த குறைவுகளை நிறைவாக்குறதுக்கு அங்கே ஒரு செங்கல் கீழே இருக்கிறது எடுத்துட்டாங்க, கீழே விழுந்துருமே, அங்கே ஒவ்வொரு செங்கலாக வச்சிருக்கிறோமே, அதே போல நீங்களும் வந்து ஒவ்வொரு செங்கலாக இணைந்து வாங்க தேசத்தை, உலகத்தை நாம் தேவனுக்கு சொந்தமாக்குவோம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு முன்பாக வைக்கிறோம். இந்த வாய்ப்புக்காக நான் கர்த்தரையும் இந்த சகோதரர்களையும் இதற்காக ஒத்துழைத்த, ஜெபித்த, உழைத்த ஒவ்வொருவருக்காகவும் எங்களுடைய டீம்ல இருந்த அந்த ஒவ்வொருவருக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ பாஸ்டர். எல்லாருக்கும் நன்றி. விசேஷமா எங்களுடைய இந்த காரியத்தை, இந்த வாரத்தை எங்களோடு கூட வந்து ஷேர் பண்ணி அதோடு கூட இதுக்கு நீங்கள் நேரம் எடுத்து பிரயாசம் எடுத்துருக்கீங்க. கர்த்தர் மூலமா எங்களுக்கு நிறைய காரியங்கள் வச்சு கொடுத்தா. எல்லாருக்கும் தனிப்பட்ட ரீதியில் நிறைய பேருக்கு நன்றி சொன்னால் டைம் பத்தாது. அதனால பொதுவாக விசேஷமா இங்க இடத்துல இருக்கிற பல பாஸ்டருக்கும், ஜெகவலன் பாஸ்டருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நிச்சயம் ஒரு அசைவை நம்ம மூலமாய் உண்டாக்குவார். எலும்புகள் உயிரடையும். ஆமென், ஆமென். அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், வெளியில டீ இருக்குது, அவங்களுக்கு எல்லாமே இருக்குது. நீங்க சாப்பிட்டு தான் வந்து போகணும். அது போக ஒவ்வொரு பார்சல்